நேர்களே மகளிரும் மக்களாட்சியும் நிகழ்ச்சி தொடர்கிறது. மேடம், நம்ம பிரேக் முன்னாடி பேசுன மாதிரி குறைந்தபட்ச ஒழுக்கத்தை கூட தவறி இருப்பதன் விளைவாக தான் இந்த மாதிரியான ஒரு தகவல், இந்த மாதிரியான ஒரு விளைவு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதுக்கு இந்த எய்ட்ஸ் நோய் தாக்குதல் அப்படின்னாலே ஒழுக்கமின்மை மட்டும்தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா. ஏன்னா குறைந்தபட்ச ஒழுக்கம் என்பதே ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. அதாவது எது குறைந்தபட்ச ஒழுக்கம் அப்படின்ற நீங்கள் பொதுவாக பார்த்தோன்னா கல்யாணத்திற்கு முன்னால், அதாவது திருமணத்திற்கு முன்னால் நம்ம ஏபிசின்னு சொல்கிறோம், ப்ரீ மேரிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் உடலுறவு இல்லாமல் இருப்பது, திருமணத்திற்கு பிறகு ஒருவன் ஒருத்தியோடு இருக்கிறது, பீயிங் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொல்கிறது. இதை தாண்டி அப்படின்றது என்னன்னு பார்க்குறோன்னா காண்டம்ஸ். எந்த ஒரு காலகட்டத்தில் அதை தாண்டி ஒரு நிலை வருகிறதோ அப்போ அவர்களையாவது அவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது, இந்த மூன்றையும் கடைபிடிக்க வேண்டும் தான் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். குறைந்தபட்ச நம்மளுடைய கலாச்சாரம், ஒழுக்கம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நான் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பாதுகாப்பாக இருப்பது எப்படி? ஸோ ஒரு இளம் பெண்ணை பொறுத்தவரை அவர்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால், முடிந்த அளவு, அதாவது அவர்கள் திருமணத்திற்கு முன்னால் உறவு, அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். அப்போ நம்ம கலாச்சாரம்ன்றதை நம்ம தொடர் நடைமுறையில் கொண்டு வந்தாலே, அதாவது வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதாவது அவர்களுக்கு அந்த ஒழுக்கம்ன்றது ஒரு மாரல் இது மாதிரி இல்லாமல் அது அவர்களுடைய வாழ்வில் ஊறிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் அது அவங்க பெற்றோர் அந்த மாதிரி. ஸோ இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது ஒரே ஒரு இடத்துல ஒரு குழந்தையோ இல்லை வளர்ந்த ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நாம் குறை சொல்ல முடியாது. அவர்கள் வளரும் விதம், அவர்களுடைய இன்புட்ஸ் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ விஷயங்களை பொறுத்து தான் ஒருத்தர் ஒரு முடிவு எடுப்பது. ஸோ அதனால் என்ன நம்ம பார்க்கணுன்னா, இந்த ஏபிசியை ஃபாலோ பண்ண முடியுமா? திருமணத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய பாதுகாப்பு, திருமணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், அதற்கு அப்படியும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய ஆரோக்கியத்திற்காகவாத நம்ம ஒரு பாதுகாப்பு முறையை பயன்படுத்துவது, இதை ஃபாலோ பண்ணாலே நிச்சயமாக நம்மளுடைய அந்த ஹெச்ஐவியின் தொற்றுகள் குறைய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அப்படி பார்த்தோன்னா, இப்போ திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி, திருமணமாகாத ஒரு பெண்ணுமானும் திருமணத்துக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஹெச்ஐவி டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிறாங்க? இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமா இதை ஓப்பனாக நம்ம கேட்கலாம், தவறு கிடையாது. ஒரு பெண்ணோ சரி ஆணோ சரி எல்லா விதத்திலையும் சரிநிகர் சமானமாக ஒரு சூழலில் இருக்கிறாங்க. திருமணத்திற்கு பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு பெண்ணும் சரி ஆணும் சரி இன்சிஸ்ட் பண்ணுறதுல, வற்புறுத்தி கேட்குறதுல கூட தவறு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இதை நம்ம ஒரு லாவாக கொண்டு வர முடியுமா தெரியாது. ஆனால் நிச்சயமாக இதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஏன்னால் அப்படி எடுக்கும் பொழுது அவர்கள் பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் கூட நாமக்கல் என்ற ஒரு பகுதியில் ஒரு பெற்றோரே கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அந்த செய்தித்தாளில் வெளியே வந்திருந்தது. அதுதான் சரின்னு நான் நினைக்கிறேன். பெற்றோரை கேட்டுடலாமே, தவறு என்ன? இன்றைக்கு எங்கள் பெண்ணை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய இல்லை, ஒரு ஆண் திருமணம் செய்யும் பொழுது இந்த பாதுகாப்பு முக்கியம் தானே. இப்போ எவ்வளோ பேர் இந்த பாதுகாப்பை நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ புதுசாக நோய் தாக்குறவங்களோட புள்ளி விவரத்தை பார்த்தோன்னா 19% 38% அதிகரிச்சிருக்கிறதா சொல்றாங்க, புதுசாக எய்ட்ஸ் நோய் தாக்குனவங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாலியல் தொழிலாளர்கள் மூலமா பரவக்கூடிய எய்ட்ஸ் நோய் 10.3% 2.7% குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த தகவல், இந்த மாறுபட்ட ரெண்டு தகவலையும் எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இந்த பாலியல் தொழிலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஹெச்ஐவி பரவாமல் இருப்பதற்காக, அந்த தொற்றை வெளியில் நிறையவே அவர்களுக்கான பயிற்சிகள், முகாம்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. அதனால் அவர்கள் காண்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆணுரை இல்லாமல் ஃபீமேல் காண்டம்ஸ்னும் இருக்குது. அதாவது பெண்கள் பயன்படுத்தக்கூடிய உரைகள் இருக்குது, அதை ஃபீமேல் காண்டம்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான தொடர் முயற்சியால் அந்த பாலியலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக பரவுவது குறைய வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, திருப்பி அந்த வேல்யூ பேஸ் இல்லாததால் நம்ம ஒழுக்கம்ன்றது ஒரு பெரிய வார்த்தை நான் நினைக்கிறேன். அதாவது தன்னுடைய பாதுகாப்பை பற்றிய சிந்தனை இல்லாமல், நம்ம தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் இந்த ஏபிசி விஷயத்தை மனசில் நினைக்காம இருக்கிறது நிச்சயமாக ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடும். அதே போல இறப்பு சதவிகிதம் எய்ட்ஸ் நோயால இருக்கிறவங்களுடைய சதவீதம் 8% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
அதுல வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த 8% பெரும்பாலானவர்கள் வந்து ஏழைகளாக தான் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் எல்லாம் வாழ்வாதாரம் இழந்தவங்களா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளை இன்னுமே எளிமைப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம்? இப்போ நீங்கள் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து அந்த ஏஆர்டி என்ற ஒரு மருந்துகள் எடுத்துக்கிறாங்களோ அதை வந்து கவர்மெண்ட்டே வந்து கொடுத்துட்றாங்க, அவங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால வந்து இந்த நிலையில் இருக்கிறவங்க தான் அந்த நிலையில் யார் ஹெச்ஐவி தொற்று இருக்குது, மருந்துகள் கூட்டு மருந்துகள் சாப்பிடணும், அந்த கம்பைன்டு ஏஆர்டி சாப்பிட்ற அவங்க எலிஜிபிளாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா நிச்சயமாக எல்லா மருத்துவமனைகளையும், தனியார் இல்லை பொது மருத்துவமனைகளில் உங்களுக்கு மருந்துகள் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் என்ன ஒரு ஹெச்ஐவி தொற்றில் மாத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தொற்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ வந்து ஹெச்ஐவி தொற்று இருந்தால் அது கூடவே டிபி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இல்லை ஒரு பெண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய புற்றுநோய் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அந்த அசோசியேட்டட் இல்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறவங்களுக்கு ஹெச்ஐவியும் வருமானால் நிச்சயமாக அது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம்தான் அவர்கள் ஆரோக்கியத்திற்கு. இப்போ இந்த ஹெச்ஐவியால பாதிக்கப்பட்டவங்க வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுறாங்க? ஏன்னா வந்து அவங்கள வந்து நம்ம ஏற்கனவே வந்து அறிமுகத்துல பார்த்த மாதிரி அவங்கள வந்து புறந்தள்ளுறதாவும் மனித சமுதாயத்துக்கே வந்து தேவையற்றவர்கள் மாதிரி ஒரு கருதுறதாவும் ஒரு கருத்து வந்து நிலவுது. இது போன்றவர்களை நம்ம வந்து எப்படி பாதுகாக்கணும்? அவங்கள வந்து அவங்க கிட்ட நம்ம எப்படி அணுகும் விதம் எப்படி இருக்கணும்? தொடர்ச்சியாக வந்து நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஒரு ட்ரைனிங்லேயோ இல்லை பயிற்சியிலையோ என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து இந்த நிலை மாறிக்கிட்டே தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி அப்படின்னு வந்தாலே உடனே இறந்து போயிட போகிறாங்க, அவங்க வந்து ரொம்ப ஒரு அவங்கள தொடக்கூட பயந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து நாம் இன்றைக்கு எப்படி வந்திருக்கோம்னா, ஹெச்ஐவி ஓகே இருக்குது தெரிந்து, ஈவன் கம்பெனிஸ்லாம் நிறைய ஒரு வேலை இடங்கள்லேருந்து ஹெச்ஐவி தொற்று இருந்தால் அவர்கள் வேலையிலிருந்து புறம் தள்ளக்கூடாது அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க ரூல்ஸ் அவங்க கம்பெனிக்கே. ஸோ இந்த மாதிரி இந்த நிலை மாறிக்கொண்டே தான் வருகிறது. ஆனால் சரியாக முழுமையாக எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ஹெச்ஐவி நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்தை முக்கியமாக யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த ஹெச்ஐவி இருக்கிறவங்களை வந்து ஏன் புறம் தள்ளுகிறார்கள்? 2 விஷயத்துக்காக தான். ஒன்று வந்து தனக்கு வந்து விடக்கூடாது என்ற ஒரு பயத்தில் ஒன்று செய்கிறாங்க. 2வது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஹெச்ஐவி வந்தாலே அவர்கள் ஒழுங்கு இல்லாதவர்கள் தான் அப்படின்ற ஒழுக்கமின்மை அவர்களுக்கு வந்து அவர்களுடைய ஒரு பிஹேவியர்னு சொல்கிறதுல வந்து கீழே நோக்கி பார்க்குறாங்க, ஐயோ இவங்க சரியானவங்க இல்லை அப்படின்ற மாதிரி. இது 2மே கொஞ்சம் தவறான கருத்து தான். ஏன்னா நீங்கள் ஒரு இளம் பெண் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க, அந்த திருமணம் பண்ண ஒரு 3வது மாதம் வந்து அவர்களுக்கு ஹெச்ஐவி தொற்று வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது நடந்த ஒரு விஷயம். அப்போ அந்த பெண் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, மேடம் நான் வந்து என்ன தவறு செய்தேன், நான் வந்து கரெக்டாக சரியாக படித்தேன், எந்த ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு நடைமுறையிலையும் நான் இல்லை, ஆனால் திருமணம் செய்து கொண்டேன், எனக்கு திருமணத்திற்கு பிறகு இந்த 4வது மாதத்தில் கர்ப்பமாக இருக்கிறேன் நான் 2 மாதமாக, ஆனால் ஹெச்ஐவி தொற்று இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் என்னுடைய தவறு என்ன? என்னை ஏன் மக்கள் புறம் தள்ள வேண்டும்? என்னை ஏன் வந்து தப்பாக பேசணும்? நான் என்ன பண்ணேன் தவறு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? இப்போ அதே மாதிரி தொற்று இருக்கிற ஒரு ரத்தத்தை வந்து தொற்று இல்லாதவங்களுக்கு ஒரு தவறுதலான்னு வச்சுக்கோங்க, கொடுக்கறது கிடையாது, இருந்தாலும் ஏதோ ஒரு இதில் அப்போ அந்த மாதிரி வந்து அந்த பெண்ணையும் ஆணையும் நம்ம என்ன தவறு சொல்ல முடியும்? ஸோ நம்மளுடைய கருத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹெச்ஐவி இருந்தாலே அவர்கள் வந்து ஒழுக்கம் இல்லாதவர்கள் நினைக்கும் ஒரு மனநிலையும், 2வது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உடனே அவங்க கிட்டேருந்து நம்மளுக்கு வந்துடக்கூடும் அப்படின்ற மனநிலையும் மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக நாம் புறம் தள்ள வேண்டிய அவசியமே கிடையாது, டிஸ்கிரிமினேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, அதாவது இவ்வளவு நேரமும் வந்து எய்ட்ஸ் நோயோட தாக்குதல் வந்து எய்ட்ஸ் நோய் தாக்குதலால் வந்து இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்கிறதா நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த நோய் வந்து மேலும் பரவாமல் இருக்கிறதுக்கும் இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை வந்து இங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரமின்மை காரணமா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். உங்களுடைய தகவலுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி. எய்ட்ஸ் நோய் தாக்கத்தில் இந்தியா 3வது இடத்தில் இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி உள்ள நிலையில் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வு அதிகமாகி வருவதாக தெரிவிக்கிறார் நமது விருந்தினர். பாலியல் கல்வி அவசியம் என்று கூறும் இவர் எய்ட்ஸ் நோய் பரவாமல் தடுக்க திருமணத்திற்கு முன் ஹெச்ஐவி பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். மீண்டும் ஒரு மகளிரும் மக்களாட்சியும் நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்புடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.